இந்தியாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக தற்போது வலம் வருபவர்தான் அல்லு அர்ஜுன். நடனம், நடிப்பு, சண்டை காட்சி என அனைத்திலும் பட்டையை கிளப்பக்கூடியவர். இவரை பான் இந்தியா ஸ்டாராக மாற்றிய முக்கிய படம் எதுவென்றால் அது புஷ்பா திரைப்படம்தான். இயக்குனர் சுகுமாரன் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான படம்தான் புஷ்பா. செம்மர கடத்தல் பற்றி பேசும் இந்த படத்திற்கு கமர்ஷியல் ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் சில நெகட்டிவ் ரிவ்யூக்களும் வந்தன. இந்த படம் அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்று தந்தது. இந்நிலையில் இப்படத்தின் 2ஆம் பாகம் ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் தாமதமாகி டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த படத்திற்கான ப்ரமோஷன் பணிகள் நவம்பர் 24ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய நடிகர் அல்லு அர்ஜுன் தனது 20 ஆண்டுகால வாழ்க்கையை சென்னையில் எப்படி கடத்தினார் எனவும் சென்னை அவருக்கு எவ்வளவு ஸ்பெஷல் எனவும் பேசினார். இதற்கிடையே அங்கிருந்த ரசிகர் ஒருவர் அல்லு அர்ஜுனை பார்த்து தெலுங்கில் பேசும்படி கேட்டுள்ளார். அதற்கு அல்லு அர்ஜுன் கொடுத்த ரிப்ளை தான் ஹைலைட்டே. தமிழ்நாட்டுக்கு வந்தா நாம தமிழ்ல தான் பேசணும், அதுதான் நாம இந்த மண்ணுக்கு தரும் மரியாதை. மொழி தெரிஞ்சா நாம எந்த மண்ணில் இருக்கோமோ அந்த மொழியில பேசணும். வேறெவர் வி ஸ்டாண்ட், பே ரெஸ்பெக்ட் டு தட் லேண்ட் என அல்லு அர்ஜுன் பேசியுள்ளார். இப்படி தமிழ் உணர்ச்சியை கொஞ்சம் அள்ளி தெளித்ததால் தமிழ் மக்களை இவர் கொண்டாடுவர். படத்தின் ப்ரமோஷனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் என நினைத்து அல்லு அர்ஜுன் பேசினாரா என்பது தெரியவில்லை. ஆனால் அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகும் என்பது அவரே சற்றும் எதிர்பாராததுதான். ஏனென்றால் இதே புஷ்பாவின் திரைப்படத்தில் தான் பச்சை தெலுங்கண்டா என ஒரு வசனத்தை பேசியுள்ளார் அல்லு அர்ஜுன். புஷ்பாவன் ஒரு பான் இந்தியன் திரைப்படம் என்பதால் தமிழிலும் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆனது. ஆனால் டப்பிங் செய்யப்பட்ட வெர்ஷனிலும் கூட நான் ஒரு பச்சை தெலுங்கண்டா என்ற வசனமே இடம்பெற்றிருந்தது. இதனால் பட ப்ரமோஷனுக்காக அல்லு அர்ஜுன் பேசியதையும் படத்தில் வந்த காட்சியையும் குறிப்பிட்டு படத்தில் ஒன்று பேசிவிட்டு ப்ரமோஷனில் ஸ்கோர் செய்ய ஒன்று பேசுகிறார் அல்லு அர்ஜுன் என்று மக்கள் அவரை விமர்சனங்களால் பொளந்து கட்டி வருகின்றனர்.